வெல்கம். என்னோட டாபிக் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் என்ட்ரி இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். மீனிங், ஒரு நபர் வந்து இயற்கை வளங்களை பயன்படுத்தி மட்டுமே அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாது. ஒரு நபர் வந்து வர்த்தகம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து மற்ற நபர்கள் வந்து சேவை செய்யணும். ஒரு நாடு வந்து முற்றிலும் காரணமாக இருக்குன்னா அதுக்கு வந்து இயற்கை வளங்கள் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைப்ஸு: எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் இம்போர்ட்டிங், கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங், லிசன்சிங், ஃப்ரான்சைசிங், ஜாயிண்ட் வெண்டார், எக்ஸ்போர்ட்டிங், டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் இம்போர்ட்டிங் அப்படின்னா சர்வதேசத்தில் ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நாட்டில் வந்து அதை நுழைவதற்கு வந்து பொதுவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெளிநாட்டில் ஒரு நிறுவனத்தில் ஒரு பொருள்களை விற்பனை செய்து அதுக்கு வந்து சேவை ஏற்றுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங், ஒப்பந்த உற்பத்தி. ஒரு நாட்டில் நிறுவனத்தில் பொருள் விளம்பரப்படுத்துவதற்கான பொறுப்பு மற்றும் வேறொரு நாட்டில் உருவாக்கப்பட்ட வணிகத்தின் மூலம் சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. லிசன்சிங் அப்படின்னா உரிமம். ஒரு நாடு வந்து அந்த நிறுவனத்தில் கார்ப்பரேஷன் உரிமம் வழங்கி வருகிறது. இதை பயன்படுத்த மற்றொரு நிறுவனம் வந்து பிராண்டு, காப்புரிமை, வர்த்தக முத்திரை, தொழில்நுட்பம், பதிப்புரிமை, சந்தைப்படுத்தல் திறன் வந்து முக்கியமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரான்சைசிங் அப்படின்னா உரிமையளித்தல் அப்படின்னா தனித்துவம் அல்லது சுதந்திரம் என்று சொல்கிறாங்க. ஒரு நபர் வந்து குழுவிற்கு தயாரிப்பாளராகவும் பேராளராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் வெண்டார் அப்படின்னா கூட்டு முயற்சி. ஒரு நிறுவனத்தில் வணிகம் செய்கிறோன்னா அதுக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டு முயற்சி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு ஒரு இலக்காகவும் மற்றும் பரஸ்பர நன்மையாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்டிங் டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நேரடி அந்நிய முதலீடு. ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோன்னா அதுக்கு அந்நிய நேரடி முதலீடு ஒரு பொருள் வாங்குவதற்கு இருக்கிறது. இதை மற்ற நாட்டில் சொத்துன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.